சென்னை அண்ணா நகரில் தேங்கியுள்ள மழைநீரை மோட்டார் வைத்து உறிஞ்சும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இதுபோல மழைநீர் அதிகமாக தேங்கி இருக்கிறது? இந்த மோட்டார் வைத்து உறிஞ்சக்கூடிய பணிங்கிறது எவ்வளவு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? சென்னையை பொறுத்தவரை அதிகாலையில் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தாலும் அதை தொடர்ந்து கனமழை பெய்து கொள்ளக்கூடிய காரணத்தால் தாழ்வான பகுதிகளில் என்பது மழைநீர் என்பது தேங்க தொடங்கியது. இருந்தாலும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கங்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பம்புகள் என்பது வைக்கப்பட்டு பம்புகள் மூலமாக நீரை வெளியேற்றக்கூடிய பணிகளையும் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள தொடங்கினார்கள். இந்த நிலையில் அண்ணா நகர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை மாநகராட்சி பணியாளர்கள் உடனடியாக அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அந்த தண்ணீர் வெளியேற்றக்கூடியதை நாம் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை பரவலாக ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்க காரணமாக தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை இது போன்ற ராட்சச பம்புகள் மூலமாக அகற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று திங்கட்கிழமை வேலை நாள் என்பதால் பணிக்கு செல்பவர்களும், அதாவது காலை பணிக்கு செல்பவர்கள், மதிய பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த சாலைகளை பயன்படுத்தும் போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம், வேளச்சேரி, பெருங்குடி, அதே போன்று கந்தன்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் இது போன்று ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. வழிநெடு இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 அல்லது 3 மோட்டார்கள் மூலமாக கூட மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் கனமழை பெய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதிக அளவிலான மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு மழைநீர் என்பது தற்போது அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.